ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். உலகத்தின் ராஜ்யம் பரலோகத்தின் ராஜ்யமாக மாறியது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆழமாக அறியாதவர்களும் பல வருடங்களாக பயன்படுத்திய வார்த்தைகளுக்கு, ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. தேசங்கள் சர்வ வல்லவருக்கு எதிராக எழும்பும். அவருக்கு இதுவரை வராத கோபத்தை எழுப்பும். கடைசி நாட்களில் நடக்கப் போகும் காரியங்களையும் நாம் எப்படி வஞ்சிக்கப்படுவோம் என்பதையும் யோவான் எழுதியதை இந்த பதிவில் நாம் தியானிக்கப் போகிறோம். கலந்து கொண்டு கர்த்தரிடத்தில் இருந்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு எபிசோட் 37, தி புக் ஆஃப் ரெவலேஷன். இதுவரைக்கும் நாம் பார்த்த பல்வேறு விதமான தீர்ப்புகளை நினைவுபடுத்துகிறேன். 6ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்து முத்திரையை திறந்து சுருளை பிரித்து அதில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளை ஒவ்வொன்றாக கட்டவிழ்த்து விட்டார். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும். செகண்ட் ஆஃப் சாப்டர் 8, 9 and 11 எக்கால சத்தத்தின் தீர்ப்புகள். இதுவரை 6 எக்கால சத்த தீர்ப்புகளை பார்த்துவிட்டோம். இன்றைக்கு பார்க்க போகிறது 7வது எக்கால சத்த தீர்ப்பு. இந்த 7 எக்கால சத்த தீர்ப்புகள் முடிந்த பின்பு வருவது கலச தீர்ப்பு. ரொம்ப சிம்பிளாக அதை பற்றி சொல்லணும்னா, இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடியது, ஒன்றின் பின் ஒன்றாக அதிவேகமாக நடக்கக்கூடிய தீர்ப்புகள். அது எக்கால சத்த தீர்ப்புகளின் சுருக்கம். இது செகண்ட் ஹாஃபில் கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியடில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். முதல் எக்கால சத்த தீர்ப்பு 3 மடங்கு பூமி அழிந்தது. 2வது 3 மடங்கு சமுத்திரம். 3வது 3 மடங்கு நீர்நிலைகள். 4வது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டது. 5வது எக்கால சத்த தீர்ப்பில் வெட்டுக்கிளி என்ற பெயரில் வெளிவந்த அசுத்த ஆவிகள் மனிதர்களை 5 மாதத்திற்கு சித்திரவதை செய்கிறது. உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் அவைகளுக்கு இல்லை. 6வது எக்கால சத்த தீர்ப்பு 20 கோடி அசுத்த ஆவிகள் எப்ரேட்டிஸ் நதியின் கீழிருந்து வெளிவந்து 1/3 மடங்கு மனிதர்களை கொன்றுவிடும். மனிதர்களின் 50% மக்கள் இந்த காலகட்டத்தில் இறந்திருப்பார்கள். 6வது எக்கால சத்த தீர்ப்பிலிருந்து 7வது எக்கால சத்த தீர்ப்பிற்கு போவதற்கு முன்பாக ஒரு மாற்றம். தூதன் என்ற பெயரில் வந்த இயேசு கிறிஸ்து 11ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களில் நாம் பார்த்தது 2 வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் களத்தில் இறக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சாட்சி முடிந்த பின்பு அடித்தளமில்லா குழியிலிருந்து வரக்கூடிய அசுத்த ஆவி அந்தி கிறிஸ்துவை ஆட்கொண்டு இந்த 2 தீர்க்கதரிசிகளை கொன்றுவிட்டான். இன்றைக்கு பார்க்க போகிறது அதனுடைய தொடர்ச்சி. அதே 11ஆம் அதிகாரம். இதுல மெயின் தீம் என்னங்க? கர்த்தருடைய ராஜ்யம் வந்தது. Now let us get into it. வெளிப்படுத்துதல், வெளிப்படுத்தின சுவிசேஷம், விசேஷம், திருவெளிப்பாடு, ரெவலேஷன், அப்பாக்லிப்சஸ், எப்படி வேணா வச்சுக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆனது. அவர் என்றென்றும் ஆட்சி அல்லது ஆளுகை செய்வார் என்று பரலோகத்தில் உரத்த குரல்கள் அல்லது சத்தங்கள் உண்டானது. இது எவைகளை நினைவுபடுத்துகிறது என்றால், நமக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே தெரிந்த வரிகள். உமது ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அநேகருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி இயேசு கிறிஸ்துவின் ஆளுமை தொடங்குகிறது. 16ஆம் வசனம். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து தேவனை வணங்கினர். இந்த 24 மூப்பர்கள் ரொம்ப நேரம் கழிச்சு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதே. ஒரு சின்ன ரீகேப். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அரியணையில் வீற்றிருந்த இந்த 24 மூப்பர்கள் பிதாவிற்கு முன்பாக தலைகுப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் சுருளை கையில் எடுத்து கொண்ட பொழுது தலைகுப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள்.
அடுத்தது 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் ராஜ்யங்களை எடுத்து கொண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள். இதுக்கப்புறம் ஒன்று இருக்குங்க, சூப்பரானது. 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் நெருங்கிய பொழுது முகம் குப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள். 17ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது மகா வல்லமையை எடுத்துக்கொண்டு ஆளுகை செய்ய தொடங்கினீர். சில மேனுஸ்கிரிப்ட்ல இந்த who is to come, வருகிறவருமாகிய என்ற வார்த்தை இருக்காது. ஐ திங்க் தமிழில் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால், பிகாஸ் என்ற வார்த்தை இல்லை. அப்புறம் வல்லமையை எடுத்துக்கொண்டு, டேக்கன் என்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்தியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதுவும் மிஸ்ஸிங். ஏன்னா இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையில் இறந்த பொழுதே அவர் சொன்ன வார்த்தை என்ன? இட் இஸ் ஃபினிஷ்ட். சகலத்தையும் வென்று விட்டார். ஆனால் ஏற்ற வேளையில்தான் அவர் தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறார். மிக முக்கியமான ஒன்று. மறவாமல் என்றென்றும் என் ஜெபத்தை மொழிந்தீரோ. 18ஆம் வசனம். தேசத்தின் மக்கள் கோபித்துக் கொண்டார்கள். அப்பொழுது உம்முடைய கோபம் வந்தது. மரித்தவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் உம்முடைய அடிமைகளாகிய தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்திற்கு அஞ்சுகிற சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு பலன் கொடுப்பதற்கும் பூமியை அழித்தவர்களை அழிப்பதற்கு நேரம் வந்தது. சில முக்கியமான காரியங்கள். 1. தேசங்கள் கோபித்து கொண்டது, உங்களுக்கும் கோபம் வந்தது. யோவான் சங்கீதத்திலிருந்து இந்த வார்த்தையை கடன் வாங்குகிறார். பார்க்கலாம். 2. உம்முடைய அடிமைகளாகிய தீர்க்கதரிசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு உம் நாமத்திற்கு அஞ்சுகிறவர்களுக்கு வெகுமதி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஸோ எல்லா தீர்க்கதரிசிகள், செயின்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரிவார்டு வரப்போகுது. அப்படின்னா ஏற்கனவே எல்லா தீர்க்கதரிசிகளும் இறந்திருக்க வேண்டும் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3. பூமியை அழிப்பவர்களுக்கு அழிவு வந்தது. இதை குறித்தும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானதுங்க இதெல்லாம். தேசங்கள் கோபித்து கொண்டது, உங்களுக்கும் கோபம் வந்தது என்று யோவான் எழுதியிருப்பது டைரக்டா சங்கீதம் 2 எடுக்கப்பட்டது. சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் சங்கீதம் இருக்கு இல்லையா, அது ஓவர் வியூ என்று தான் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. 2வது சங்கீதம் தான் டெக்னிக்கலா ஆரம்பிக்கிறதே. அப்படி பார்க்கும் பொழுது முதல் சங்கீதமே இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்திற்கு டைரக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதிலிருந்து ஒரு சில வசனங்கள் முடியும் போது உங்களுக்கே தெரிய வரும். முதல் வசனம். தேசங்கள் கொதிப்படைகிறது, ஜனங்கள் வீணான காரியத்தை தியானிக்கிறார்கள். 2ஆம் வசனம். யாவேவிற்கும் அவர் அபிஷேகம் செய்தவருக்கும் விரோதமாக பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் ஆலோசனை செய்கிறார்கள். இதில் காமெடி பாருங்க. அவர் அபிஷேகம் செய்தவர்களுக்கு எதிராகனா கூட ஓகே, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. யாவேவிற்கு எதிராக இவங்க ஸ்கெட்ச் போடுறாங்களாம். யார் யாரு? பூமியின் ராஜாக்கள். 3வது வசனம். அவர்களை அழித்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். நல்ல காமெடிங்க இது. 4ஆம் வசனம். பரலோகத்தில் அமர்ந்திருப்பவர் அவர்களை பார்த்து சிரிக்கிறார், கேலி செய்கிறார். பின்ன சிரிப்பு வராத என்ன வரும்? யார் அழிக்கலான்னு பார்க்குறாங்க? யாவேவை. 5ஆம் வசனம். யாவே கடும் கோபத்தில் பேசுகிறார், பேசி அச்சுறுத்துகிறார். 6ஆம் வசனம். என்னுடைய பரிசுத்த மலையாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் செய்து நிறுவினேன். பாஸ்டன்ஸ்ல எழுதியிருக்கு. ஐ ஹவ் இன்ஸ்டால்டு மை கிங் இன் ஜியான். சீயோனின் ராஜ்யத்தை ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது, நிறுவியது பிதாவானவர். 7வது வசனம். யாவே என்னை நோக்கி, நீர் என்னுடைய மகன், இன்று நான் உம்மை பிறக்கச் செய்தேன். என்ன கான்டெக்ஸ்ட்ல வர்ற ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ் பாருங்க. ராஜ்யத்தை தன் கையில் எடுத்து கொண்டேன் என்று யோவான் எழுதுவது இந்த சங்கீதத்தோட போய் மேட்ச் ஆகுது. அந்த நேரத்தில் பிதா பேசுவது போல் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீர் என்னுடைய மகன், இன்று நான் உம்மை பிறக்கச் செய்தேன். சங்கீதம் 2 தியானித்து பாருங்கள். சரி, கடைசி வசனத்துக்கு போயிடலாம். 12th verse. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருப்பதற்கு குமாரனை முத்தம் செய்யுங்கள். கிஸ் தி சன்னு போட்டிருக்கோம். ஏனென்றால்
அவருடைய கோபம் விரைவில் மூழலாம். அவரிடத்தில், யாரிடத்தில்? குமாரனிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். குமாரன் எங்க இருக்காருங்க இந்த டைம்ல? பரலோகத்துல. ப்ரீவியஸ் எபிசோட்ல என்னங்க பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை யாவேவின் 7 கண்களாகிய பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக பார்க்கிறார். இதுவும் அதே கான்டெக்ஸ்ட்ல தான் எடுத்துக்கணும். குமாரனிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். ஸோ யோவான் என்ன சொல்ல வராருன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆட் பண்றதுக்கு இன்னும் ஒரு சில வசனங்கள். ஐசையா 26:20, என் மக்களே, நீ போய் அறைகளுக்குள்ளே நுழைந்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு கோபம் தனியும் வரை கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். யாருடைய கோபங்க இது? யாவே. ஸோ என்ன பீரியட் இது? திஸ் இஸ் கால்ட் தி 7 years ட்ரிபுலேஷன். சரி, மூன்றாவது காரியம் ஒன்று இருக்கே, பூமியை அழிப்பவர்களுக்கு அழிவு வந்தது. இது டைரக்டா நாம் இருக்கும் காலகட்டத்தோடு நான் இணைத்து பார்க்க விரும்புகிறேன். ஆன்டி கிரைஸ்ட் வருவதற்கு முன்பு ஒரு சில காரியங்கள் நடந்திருக்க வேண்டும். பொருளாதாரம் என்ற பெயரில் நடக்கும் சதி, சுற்றுப்புற சூழல் இதை சரி செய்கிறோம் என்ற பெயரில் நடக்கும் சதி, அரசியல் லாபத்திற்காக உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய மதம் மற்றும் இனப்போர், தனிநபருடைய சுகாதாரத்திற்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்று நடக்கும் சதி, இதை போன்று பல நாடகங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதனுடைய முழு விவரத்தை நாம் இந்த பதிவில் ஆராயப் போவதில்லை. ஏனென்றால் இந்த புத்தகத்தின் 17ஆம் அதிகாரம் மதம் மற்றும் இனம் சம்பந்தப்பட்டது, 18ஆம் அதிகாரம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அப்பொழுது இவைகளை முழுமையாக ஆராயலாம். 19ஆம் வசனம், அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல்மழையும் உண்டானது. இந்த ஃப்ளாஷஸ் ஆஃப் லைட்னிங், மின்னல், சவுண்டு, இடிமுழக்கம், ஜான் ஏதோ சொல்ல வராரே, சீனாய் மலையில் நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்துகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரிஜினல் என்றைக்குமே பரலோகத்தில் தான் இருந்தது. மோசே செய்தது அவர் பரலோகத்தில் பார்த்த காரியத்தை அப்படியே வடிவமைத்தார் பூமியிலும். பை த வே, சில ரூமர்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. யூதர்கள் உடன்படிக்கை பெட்டியை கண்டுபிடித்து விட்டார்கள். எரேமியா புதைத்து வைத்திருந்தார். அது எங்கிருக்கிறது என்பது இவர்களுக்கு தெரியும். இவர்களுடைய கஸ்டடியில தான் அது இருக்கு. சரி, இது ஏங்க இப்போ வருது? இந்த கவனன்ட் என்பது 2 விதமான கவனன்ட் இருக்கு. ஒன்று ஒன்வே, ஒருதலைப்பட்சமாக செய்யக்கூடிய உடன்படிக்கை. உதாரணத்திற்கு, ஏபிரகாமை தூங்க வைத்துவிட்டு யாவே இரத்தத்தின் மீது நடந்து இந்த நிலத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். அது ஒன் சைடு கவனன்ட். அதே கவனன்ட் அதுக்கப்புறம் ஐசக் கிட்ட சொன்னார். ஐசக் அப்புறம் ஜேக்கப் கிட்டையும் சொன்னார். ஸோ அந்த கவனன்ட் ஈசாக்கும் கிடையாது, இஸ்மாயிலுக்கும் கிடையாது. தட் இஸ் ஒன்லி ஃபார் த 12 tribes ஆஃப் இஸ்ரேல். சரி, அது வேற டாபிக். இன்னொரு கவனன்ட் இருக்கு. சைனாய் மலையில செய்தது இட் இஸ் a 2-way covenant. நீ அதை செஞ்சா நான் இதை செய்வேன். சரி, அடுத்த டாபிக் போலாம். இந்த டாபிக்கை கொண்டு ஏன் யோவான் இந்த இடத்துல எழுதுகிறார்? இந்த 2 விட்னஸ் இறந்து போயிட்டாங்கன்னு சில வசனத்துக்கு முன்னாடி எழுதிட்டு கவனன்ட்டை பத்தி ஏன் கொண்டு வருகிறார்? நல்ல கேள்வியில. யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யாவே மோசேவினிடத்தில் சீனாய் மலையில் பேசி முடித்த பின்பு 2 tablets of testimony, 2 பலகைகளில் எழுதப்பட்ட சாட்சி. ஸோ இது ஒரு திருமண சடங்காக பார்க்கும் விதத்தில் இதற்கு சாட்சியாக நின்றிருக்கிறார் மோசே. ஸோ யோவான் என்ன சொல்ல வராரு? உடன்படிக்கையினுடைய ஒரு காப்பி பூமியிலையும் ஒரு காப்பி பரலோகத்திலையும் இருக்கு. சாட்சி யாருங்க? மோசே. சரி, இது ஒரு திருமண சடங்குன்னு சொல்றீங்களே, ஏன்? இந்த சாப்டருக்கு மட்டும் பொருந்துறதில்ல, அடுத்த சாப்டருக்கும் பொருந்தும். இதுவே இன்னொரு வசனத்தையும் இந்நேரத்தில் பகிர விரும்புகிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது the love of your betrothals, உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். யார் சொல்றது? யாவே. யார? இஸ்ரேல. 3ஆம் வசனம், இஸ்ரேல் யாவேவிற்கு பரிசுத்தமானது. ஆனா அவங்க அப்படி இருந்தாங்களா? இல்லையே. ஐசையா 50ஆம் அதிகாரம் 1 வசனம்,
உன் தாயிடத்தில் விவாகரத்து பத்திரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டேனே, அந்த பத்திரம் எங்கேன்னு கேட்குறாரு. யாரை சொல்கிறாருங்க? இஸ்ரேல. எரேமியா 3:8. இஸ்ரேல் வேசித்தனம் செய்ததன் நிமித்தமாக நான் அவளை விவாகரத்து செய்தேன். ஸோ சீனாய் மலையில் ஒரு திருமணம், பின்பு இவர்களின் செயல்பாடுகளால் விவாகரத்து. உடனே ஆமாங்க, அந்த இடத்த தான் சர்ச்சு பிடிச்சிருச்சு. அது ரொம்ப பேஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட். சபை திருமணமாகாதவள், திருமணமே ஆகவில்லை என்றால் விவாகரத்து எப்படி ஆக முடியும்? ஒன்று. இன்னொன்று, 12th சாப்டர் வரும்போது அந்த திருமணமான பெண்ணிற்கு பிள்ளையும் இருக்கிறது. சபைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. 19வது சாப்டரில் பரலோகத்தில் மணப்பெண் தயாராக இருப்பதை யோவான் பார்க்கிறார். பைதவே, இந்த நேரத்தில் ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி, திருமணம், விவாகரத்து, பின்பு ஒன்றிணைப்பு. என்னங்க ஒன்றிணைப்பு? ஓசியா என்ற தீர்க்கதரிசியினுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை படித்து பார்த்தால் யாவேவினுடைய எண்ணம் எதிர்காலத்தில் என்ன என்பது புரியும். அங்க என்ன சொல்றாரு ஓசியா தீர்க்கதரிசி கிட்ட? நீ போய் ஒரு வேசியை திருமணம் செய். அவரும் அதை செய்கிறார். வராங்க, பிள்ளை பிறக்குது. அந்த பெண் என்ன பண்றா? திரும்பியும் தொழிலுக்கு போயிடுறான். ஸோ யாவே என்ன சொல்றாரு? போய் அந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்கிட்டு வான்றாரு. ஓசியா போறாரு, விலை கொடுத்து வாங்கிட்டு வராரு. திரும்பவும் குடும்பம் நடத்துறாரு. யாவே சொல்ல வருவது, இஸ்ரேலும் அதே நிலைமைதான். நீ என்னை மறுதலித்து வேறு தெய்வங்கள் பின்னாடி சென்று விட்டாய், இருந்தாலும் உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்வேன். நிஜ வாழ்க்கையில் செய்த எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி அளிக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, மறுதலிக்கிறவர்களுக்கு பரலோக வாசல் திறக்கப்படாது. பாரபட்சமில்லாமல் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கிறார். சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், பலர் அதை மறுக்கிறார்கள். இன்றைய பதிவினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். கோடிக்கணக்கான மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை உபயோகித்த உமது ராஜ்யம் வருக என்ற வார்த்தைகளுக்கு பதில் வந்தது. அனைத்து நபர்களின் சார்பாகவும் மூப்பர்கள் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய கோபம் எழுகிறது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை அழித்தவர்களுக்கும் பூமியை அழிக்கிறவர்களுக்கும் பழி தீர்க்கும் நேரம் வந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை சதாகாலத்திற்கும் உண்டானது என்பதை மறுபடியுமாக நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் யோவான். கடைசியாக ஒரு சில காரியங்களை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது காரணமில்லாமல் அதிகாரங்கள் நுழைக்கப்பட்டதோ என்று தோன்றலாம். ஆனால் மீண்டும் ஒரு முறை யோவான் இதை வேண்டுமென்றே இவ்விதமாக எழுதியிருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தோடு சீனாய் மலையிலே அவர் செய்த ஒப்பந்தமும் அதற்கு சாட்சியாக மோசே இருந்ததையும் நினைவு கூறுகிறோம். சபையிற்கு எந்த மனிதரும் சாட்சியளிக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்து சாட்சியளிக்க மாட்டார். மாறாக என்னை குறித்து, அதாவது கிறிஸ்துவை குறித்து சாட்சியளிப்பார் என்ற வேத வாக்கியம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவசியமற்ற காரியங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை முன்னிறுத்துவதற்கு பதிலாக ஆத்தும ஆதாயத்திற்காக ஒன்றாக இணைந்து சுவிசேஷத்தை பகிரவும், முடியாதவர்கள் அவைகளுக்கு ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் நம்மை வழிநடத்த ஒப்பு கொடுப்போம். ஷலோம். காட் பிளஸ் யூ. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான தனனான தனனா